ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் இந்த யூனிட் 4ல் இருக்கக்கூடிய சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் அண்ட் புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக சால்வ் ப்ராப்ளம்ஸை பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 பல்ப் வந்து இருக்குது. அந்த 2 பல்பை வந்து எப்படி ரேட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பல்புக்கு 60 வாட் அண்ட் 220 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பல்புக்கு 40 வாட் அண்ட் 220 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 பல்பில் எதுக்கு வந்து கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் எழுதிக்கலாம். 2 பல்பு. ஸோ ஃபஸ்ட்டு பல்புக்கு 60 வாட் அண்ட் 220 வோல்ட்டு அண்ட் செகண்ட் பல்புக்கு 40 வாட் அண்ட் 220 வோல்ட்டு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எதுக்கு கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வாட் அப்படிங்கிறது வரதுனால இது வந்து எலக்ட்ரிக் பவருடைய யூனிட், எஸ்ஐ யூனிட் தான் வந்து வாட். ஸோ இந்த எலக்ட்ரிக் பவரோடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். எலக்ட்ரிக் பவர் P is equal to V into I. இதுதான் வந்து எலக்ட்ரிக் பவருடைய ஃபார்முலா. இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ ரெசிஸ்டன்ஸோடைய ஃபார்முலா என்ன? ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஃப்ரம் ஹோம்ஸில் V is equal to IRன்னு இருக்கும். அப்போ இதில் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் ஆரை வந்து எடுத்து எழுதுகிறோம். ஸோ R is equal to V by I அப்படின்ட்டு வரும். இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதை ஐயை வந்து தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஐ வேணும் அப்படின்னா ஐ இங்கே போயிடும், ஆர் வந்து விக்கு கீழே வந்துடும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்ன்ட்டு வருமா? ஸோ இந்த ஐயோட இதை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம் எலக்ட்ரிக் பவரோடைய இந்த ஃபார்முலாவில். ஸோ பவர் P இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐக்கு பதிலாக வி பை ஆர். ஸோ வி இன்ட்டு வி வந்து வி ஸ்கொயர் ஆயிரும் பை ஆர். ஸோ P is equal to V square by R அப்படின்ட்டு வருது. ஸோ V அப்படிங்கிற அந்த இது பார்த்திங்க அப்படின்னா சேம் வேல்யூவாக தான் இருக்குது. அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 220 வோல்ட் 220 வோல்ட்டுன்னு சேம் வேல்யூவாக தான் இருக்குது. இப்போது P is equal to 1 by R இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? R is inversely proportional to P அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் பவர் வந்து லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கும். இல்லை பவர் வந்து கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதுக்கு தான் வந்து அர்த்தம். இப்போது இங்கே சொன்னேன் இல்லையா, கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ எதுக்கு இருக்குது அப்படின்னா பவர் கம்மியாக இருந்துச்சுன்னா தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கும். எதுக்கு பவர் கம்மியாக இருக்குது? இந்த 60 வாட் பல்புக்கு தான் வந்து பவர் கம்மியாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் த பல்ப் வித் த 60 வாட் அண்ட் 220 வோல்ட் ரேட்டிங் ஹேஸ் அ கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம், ஒரு எலக்ட்ரிக் பல்போட பவர் வந்து 100 வாட்டுன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் வோல்டேஜ் வந்து 200 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட கரண்ட்டு வந்து எவ்வளோ அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அது கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். கிவன் பவர் P is equal to 100 வாட் அண்ட் வோல்டேஜ் V is equal to 200 வோல்ட். ஸோ டு ஃபைண்ட் வந்து கரண்ட் I அண்ட் ரெசிஸ்டன்ஸ் R இந்த ரெண்டுத்தையும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பவரோட ஃபார்முலா எழுதிக்கலாம். எலக்ட்ரிக் பவர் P is equal to V into I. அப்போது இதில் நம்ம I வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ பவர் Pயும் வோல்டேஜ் Vயும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு I வந்து தெரிஞ்சிடும். ஸோ I வேணும் அப்படின்னா இந்த Vயை வந்து இந்த P கீழே கொண்டு வந்துடும். ஸோ I is equal to P by V. ஸோ P என்னது 100 by V வந்து 200. ஸோ 0 0 கேன்சல் ஆகும்போது 1/2ன்னு வரும். அண்ட் இதை டிவைட் பண்ணோன்னா 0.5ன்னு கிடைக்கும். ஸோ I is equal to 0.5 ஆம்பர். நெக்ஸ்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃப்ரம் ஹோம்ஸில் V is equal to IR அப்படின்னு போடுவோம். இப்போ நமக்கு R வேணும் அப்படின்னா இந்த ஐயை வந்து V கீழே கொண்டு வந்துடும். ஸோ R is equal to V by I அப்படின்ட்டு வரும். ஸோ V வந்து ஆல்ரெடி கிவனில் 200 இருக்குது. I வந்து 0.5 இப்போ கண்டுபிடிச்சது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ கீழே வந்து ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால நான் மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 200 × 10 வந்து 2000 வரும். 0.5 × 10 வந்து 5 வரும். ஸோ 5 வந்து 2000 வந்து கேன்சல் பண்ணும்போது 400 டைம்ஸில் கேன்சல் பண்ணுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் R is equal to 400 ohm. This is the answer. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம், இங்கே வந்து ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரெசிஸ்டார் வந்து இருக்குது. இது R1 ரெசிஸ்டார், இது R2ங்கிற ரெசிஸ்டார், இது R3ங்கிற ரெசிஸ்டார் வந்து இருக்குது. இந்த 3 ரெசிஸ்டாரும் எப்படி இருக்குன்னா பேரலாக வந்து இந்த சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 ohm, செகண்ட் ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohm அண்ட் தேர்டு ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ohmன்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி கனெக்ட் ஆகியிருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒவ்வொரு ரெசிஸ்டார் வழியாகவும் எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
அடுத்ததாக செகண்டாக டோட்டல் கரண்ட் என்ன, அந்த ஒவ்வொரு கரண்ட்டும் ஒரு ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகுது, அந்த எல்லா கரண்ட்டும் நம்ம டோட்டல் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லணும். அண்ட் தேர்டாக வந்து இந்த சர்க்யூட்டில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பார்க்கலாம் சொல்யூஷன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நமக்கு இது வந்து பேரலல் ரெசிஸ்டர்னு தெரியுது. ஸோ பேரலல் ரெசிஸ்டராக இருந்துச்சு அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் கரண்ட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் அப்படிங்கிறது மாறும். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம் தான். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து 10 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 ரெசிஸ்டருக்குமே வந்து சேமான பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான். இப்போ கரண்ட் தான் வந்து கண்டுபிடிக்கணும் த்ரூ த ஈச் ரெசிஸ்டர். கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, we know that from Ohm's law V is equal to IR. Vங்கிறது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், I அப்படிங்கிறது கரண்ட்டு, R அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. இதை வச்சு தான் நம்ம கரண்ட் ஐயை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஐ வேணும் அப்படின்னா ஐ இங்கே வச்சுட்டு ஆரை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஸோ I is equal to V by R அப்படின்ட்டு வந்துடும். இப்போ கரண்ட் வந்து மாறும்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து மாறும். அப்போ 3 ரெசிஸ்டர் வந்து இருக்குது. ஆல்ரெடி ரெசிஸ்டர் R1, R2, R3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ கரண்ட்டை வந்து I1, I2, I3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ I1 is equal to V வந்து சேம் தானே, V is equal to 10 volt. ஸோ அந்த V மட்டும் அப்படியே இருக்கட்டும், R மட்டும் மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் அப்படிங்கிறதுனால கரண்ட்டை வந்து I1 எடுத்துக்கிறோம். ஸோ I1 is equal to V by R1, தட் இஸ் V வந்து 10, R1 அப்படிங்கிறது 5 ohm. ஸோ 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 5 வந்து 10ல் 2 டைம்ஸ் வந்து போகும், which is equal to 2. கரண்ட்டோட SI யூனிட் வந்து ஆம்பர் A. ஸோ தட் இஸ் 2 ஆம்பர். அடுத்து I2 is equal to V by R வந்து R2. செகண்ட் ரெசிஸ்டரில் இப்போ எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் V வந்து 10 by R2 அப்படிங்கிறது 10 தான். 10 ohmன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 கேன்சல் பண்ணோன்னா we will get 1 ஆம்பர். நெக்ஸ்ட்டு I3 is equal to V by R3. தட் இஸ் V வந்து 10, R3 அப்படிங்கிறது 20. 0 கேன்சல் பண்ணால் 1/2 வரும். அது நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will get 0.5. அண்ட் ஐயோட SI யூனிட் வந்து ஆம்பர் A. இப்போது கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ I1 அப்படிங்கிற கரண்ட் அப்படிங்கிறது R1 அப்படிங்கிற ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ கரண்ட் அப்படின்னா 2 ஆம்பர். அடுத்து செகண்ட் ரெசிஸ்டர் R2 வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் I2 வந்து 1 ஆம்பர். அடுத்து தேர்ட் ரெசிஸ்டர் R3 வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து 0.5 ஆம்பர். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்யூட்டில் மொத்தமாக எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகுது, டோட்டல் கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு இந்த 3 கரண்ட் இருக்கு இல்லையா, I1, I2, I3, இதை 3த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we will get the total current. ஸோ I is equal to I1 plus I2 plus I3, that is 2 plus 1 plus 0.5 வந்து we will get 3.5 ஆம்பர். அடுத்து தேர்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம டோட்டல் கரண்ட் அப்படின்னு கேட்கும் போது I is equal to I1 plus I2 plus I3ன்னு போட்டோம். ஆனால் ரெசிஸ்டன்ஸ்ன்னு கேட்கும் போது R is equal to R1 plus R2 plus R3 அப்படின்னு போட்டிருக்கணும். தட் இஸ் ராங். இது வந்து பேரலல் சர்க்யூட், ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் பேரலில் இருக்குது. அப்போ அதுக்கு எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 அப்படின்னு போடணும். ரெசிப்ரோக்கலில் எடுத்து போடணும். ஸ்ட்ரெயிட்டாக இந்த கரண்ட்டுக்கு போட்ட மாதிரி ரெசிஸ்டன்ஸை வந்து போட்டுறக்கூடாது. இது பேரலல் சர்க்யூட்டுங்கிறதுனால இப்படி தான் வந்து போடணும். ஸோ தட் இஸ் 1 by R1 அப்படிங்கிறது என்ன 5 ப்ளஸ் 1 by R2 வந்து 10 ப்ளஸ் 1 by R3 அப்படிங்கிறது 20. இப்போது இதுக்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா 5, 10, 20. இப்போ எல்சிஎம் வந்து 5ல் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ 5 1s are 5, 5 2s are 10, 5 4s are 20. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா 2 and 4 தான் இருக்குது. அப்போ 2 ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். எது சின்னதோ 2 தானே சின்னது. ஸோ 2லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு 1 1 2 2s are 4ன்ட்டு வரும். இப்போ மறுபடியும் இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா, அப்போ இது வந்து 2 டேபிள்ஸில் போகும், அது 2 அப்படின்ட்டு வருது. ஸோ 5 into 2 into 2 வந்து எவ்வளோ, 5 2s are 10, 10 2s are 20. ஸோ 20ங்கிறது இதோட எல்சிஎம் பை. ஸோ 5 வந்து 20ல் எவ்வளோ டைம்ஸ் போகும், 4 டைம்ஸ் மேலே போட்டுக்கிறோம் அதை. ப்ளஸ் 10 வந்து 20ல் 2 டைம்ஸ் போகும். ப்ளஸ் 20 வந்து 20ல் 1 டைம் போகும். ஸோ 4 + 2 + 1 வந்து 7. 7 by 20ன்னு வருது. அது வந்து 1 by RP.
இப்போ ஆர்பி அப்படிங்கிறது 20/7 ஓகேவா. அப்போது இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணோம்னா நமக்கு இதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இதை வந்து இப்போ டிவைட் பண்ணுறோம். 20/7, 7 2s are 14. இப்போது 20 - 14 எவ்வளோ வருதுன்னா 6 வரும். நம்ம அடுத்து 6 வந்து 7ல் போகாது, அதனால் பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கிறோம். அடுத்து 7 8s are 56. 60 - 56 வந்து 4 வருது. நீங்கள் ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால நம்ம 0 போட்டுக்கிறோம். 5 7s are 35. 40 - 35 வந்து 5 வரும் ரிமைனிங். இங்கே மறுபடியும் ஒரு 0 போட்டுட்டு 7 7s are 49. ஸோ 2.857 அப்படின்ட்டு வரும். இப்போ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு, அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2.857. இதோடைய யூனிட் வந்து ஓம். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், 3 ரெசிஸ்டர் வந்து இருக்குது. இந்த 3 ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸை வந்து 1 ஓம் 2 ஓம் 4 ஓம்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரெசிஸ்டாரும் சர்க்கியூட்டில் பேரலாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது 1 ரெசிஸ்டர் அப்படிங்கிறது if it draws a current of 1 ampere, then we have to find the current through the other 2 resistor சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னு எழுதிடலாம். R1 வந்து 1 ஓம், R2 வந்து 2 ஓம், R3 வந்து 4 ஓம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எல்லா ரெசிஸ்டருமே வந்து பேரலில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஒரு பேரல் சர்க்யூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது சேமாக இருக்கும். ஓகேவா. இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ R1 அப்படிங்கிற ரெசிஸ்டருக்கு வந்து 1 ஓம் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அதோடைய கரண்ட் I1 அப்படிங்கிறது 1 ஆம்பர்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம கரண்ட் த்ரூ த அதர் 2 ரெசிஸ்டர், அதாவது I2 என்னன்னு தெரியணும், I3 என்னன்னு தெரியணும். பிஃபோர் தட் அது தெரியறதுக்கு ஐயோட ஃபார்முலா என்ன? ஃப்ரம் ஹோம்ஸில் V is equal to IRன்னு பார்த்துருந்தோம். I வேணும் அப்படின்னா இந்த R வந்து இந்த சைட் கொண்டு வரும். ஸோ V/R அப்படின்ட்டு வரும். ஸோ I2 is equal to V/R2ன்னு வரும். I3 is equal to V/R3 அப்படின்ட்டு வரும். இதில் நீங்கள் R2 and R3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். V அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சாகணும். ஸோ V அப்படிங்கிறது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இது எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, 1 ஓம் ரெசிஸ்டருடைய கரண்ட் வந்து 1 ஆம்பர்ன்ட்டு, இதை வச்சு தான். இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு R தெரியுது, கரண்ட்டுக்கு I தெரியுது. V வேணும் அப்படின்னா I into R ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ V is equal to I1 into R1, that is 1 into 1 is equal to 1 volt. இப்போ இதுதான் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். V is equal to 1V. இப்போது இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? I2 and I3 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபார் த ரெசிஸ்டர் R2 and ரெசிஸ்டர் R3 அங்கே இந்த Vயை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர் R2 வந்து இப்போ I2 வேணும் அப்படின்னா V/R2ன்ட்டு வரும் ஃபார்முலா. தட் இஸ் V வந்து 1/R2க்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ I2 is equal to 0.5 ஆம்பர். அடுத்ததாக கரண்ட் த்ரூ த R3 ரெசிஸ்டர். ஸோ R3 வேணும் அப்படின்னா V/R3ன்ட்டு வேணும். I3 is equal to V/R3ன்ட்டு வரும். தட் இஸ் Vக்கு வந்து 1, R3க்கு வந்து 4. ஸோ 1 / 4 வந்து 0.25 ஆம்பர்.